இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை ஒரு 4-5 டைம், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த 10வது நாள் ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவராலே, ஆண்டவராலே, தேவனாலே நிறைவான பலன். யாரும் நிறைவான பலனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா சொல்லிட்டாரு, அவங்க மாமியார் சொன்னாங்க, உனக்கு நிறைவான பலனை தர முடியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ரூத்தினுடைய வார்த்தையை குடிச்சு வாச்சாரு. கர்த்தர் எப்படி அவங்கள பிளஸ் பண்ணார் அப்படின்னா, அப்படி நிறைவா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வெறுங்கையாய் வந்த அந்த மகள், வேதனையோட வந்த அந்த மகள், எதிர்காலத்தை குறிச்ச கேள்விக்குறியோட வந்த அந்த மகளை ஆண்டவர் அந்நிய தேசத்துல கொண்டு வந்து கர்த்தர் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து கர்த்தர் அந்த நாட்டில் தலைவியாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. வந்து அதுவும் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையை வந்து சிந்துறதெல்லாம் ரொம்ப குறைவு, அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் சிந்த மாட்டாங்க. ஆனா அந்த சிந்தன கொஞ்சம் கோதுமையை அப்படியே பொறுக்கிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எதேர்ச்சியாய் அவர்கள் பொறுக்கி கொண்டிருந்த அந்த நிலம் போவாசுடையதா இருந்தது. கரெக்டா சாப்பிட்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் விசாரிக்கிறார், யாருப்பா இந்த மகா, எங்க இருந்து வந்திருக்கா? அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி மோவாப் தேசத்திலிருந்து நகோமி கூட வந்திருக்காங்கன்னு. உடனே அவர் விசாரிச்சு அந்த மகள் வந்து கொஞ்சம் பொறுக்கிறதுக்கு தான் போனாங்க. சாப்பாடு கிடைக்குது. சாப்பாடு மட்டும் கிடையாது, வாழ்க்கை கிடைக்குது. வாழ்க்கை மட்டும் கிடையாது, அந்த தோட்டமே அவளுக்கு சொந்தமா மாறுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அவங்க அப்பா யாரை குறித்து ரொம்ப கவலைப்பட்டிருக்கான்னா, ஓர்பாளை குறித்து கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. ஓர்பா என்ன அப்படின்னா, தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்துட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆள். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அவருடைய நினைவெல்லாம் யார் அப்படின்னா, இந்த ரூத் என்ன ஆனாலோ அந்த மாமியாருக்கு பின்னாடி போயிட்டாளே, அவளுக்கும் புருஷனும் இல்லை, எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா, எதுக்குவா இப்படி போனோம்? ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஓர்பாளை விட, அவங்க தகப்பனார் நினைச்சதை விட, ஹல்லேலூயா, ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, ஆமென், நிறைவான பலன ஆண்டவர் தந்தார். உங்களை குறித்து நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம், உங்களை குறித்து நிறைய பேருக்கு கேள்வி உண்டாகலாம். இங்கே இருக்கிற சிலருக்கு இந்த பிள்ளைய குறிச்ச கவலை அதிகமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நம்பின அந்த ஓர்பாளை விட நீங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அந்த ரூத்தை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அந்த பிள்ளையை விட இந்த பிள்ளை மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. கர்த்தர் இந்த பிள்ளைய பல மடங்கு ஆசீர்வதித்து நிறைவான ஒரு பலனை கிருபையாய் தருகிறவர். ஆனா இந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்றதற்கு இந்த ரூத்தினிடத்துல 3 கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, முந்தின நற்குணத்தை பார்க்கலும் அவளுடைய பிந்தின நற்குணம் எப்படி இருந்துச்சாமா? உத்தமமா இருந்துச்சு. அப்போ ஒன்று நீங்க ரொம்ப மறக்க கூடாது, எப்போ நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கணும். இருக்கும்போது நீங்க இருக்கிறத விட இல்லாத போதும் நல்லா இருக்கணும். இல்லாத போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்களுக்கு இருக்கும் போதும் இருக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் எடுத்தும் உங்களை சோதிப்பாரு, சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தும் சோதிப்பாரு. எடுக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும், கொடுக்கும் போதும் ஒரே மாதிரி இருக்கணும். எடுக்கும் போதும் நிறைகுடம் தழும்பக்கூடாது, கர்த்தர் கொடுக்கும் போதும் நிறைகுடம் தழும்பக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். யார மாதிரின்னா ரூத்தை போல. உன்னுடைய முந்தின நற்குணமும் பெஸ்ட், இப்ப இருக்கிற நற்குணமும் பெஸ்ட்.
நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ரூத்தினிடத்தில் இருந்த இரண்டாவது பெரிய குவாலிட்டி என்னன்னா, இந்த அம்மா கூட வர்றதுல இருந்த மன உறுதி. உங்க கர்த்தரை நான் நேசிப்பேன், நீ ஆராதிக்கிற ஆண்டவரை நேசிப்பேன்னு ஒரு மன உறுதி எடுத்தாங்க பாருங்க. அந்த ஸ்ட்ராங், அந்த தைரியமா ஒண்ணு. இந்த ரெண்டு பேரையும் வச்சுதான் சொல்றாங்க, எனக்கு குழந்தை எல்லாம் கிடைக்காது, நான் இனி கல்யாணம் பண்ணி எப்போ நீங்க திரும்பி போறதுன்னா போலான்னு சொன்ன உடனே இந்த ஓர்வாள் போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, என்ன இப்படி பேசுறீங்க, என்ன இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி, அப்படியா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா இந்த ரூத் என்னவா இருந்தாங்கன்னா, உம்மை பின்பற்றுகிறதை தவிர எனக்கு வேற எந்த டிசைடும் கிடையாது. அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்பர் 1 உங்களுக்கு இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க முந்தினது மாதிரி இப்ப மாறணும். யாரெல்லாம் பணம் வந்ததுக்கு அப்புறம் மாறினீங்களோ, யாரெல்லாம் மதிப்பு வந்ததுக்கு அப்புறம் மாறினீங்களோ, யாரெல்லாம் அழகு வந்ததுக்கு அப்புறம் மாறினீங்களோ, இன்னைக்கு இந்த 10வது நாள் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே எனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க, என்னை எவ்வளவு வேணாலும் பிளஸ் பண்ணுங்க, நான் மாற மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு உறுதியை எடுங்க. கர்த்தரை பிடிச்சிட்டீங்களா, ஆண்டவரோட வாழ்றதுக்கு தீர்மானம் எடுத்துட்டீங்களா, சில முடிவு எடுத்துட்டீங்களா, அதுல எக்காரணம் கொண்டு மாற மாட்டேன்னு, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானம் உங்களை கர்த்தர் பல இடத்துலையும் கொண்டு போய். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ரூத்தினிடத்துல இருந்த மூன்றாவது ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அவள் நகோமியோடே வந்தாள். விட்டுட்டு வர்றது அப்படின்றது சாதாரணம் இல்லை. தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சகோதரிய, தன்னுடைய ஊரை, தன்னுடைய மதிப்பை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தெய்வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னே ஒன்று இந்த நகோமி ஒருத்தரை கற்றுக் கொடுத்திருந்தாங்க. யாருன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் வித்தியாசமானவர். இந்த ஒரு தேவனுக்காக சகலவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க பாருங்க. கர்த்தருக்காக விட்ட யாரையுமே கர்த்தர் தரித்திரர் ஆனது இல்லை. ஆண்டவருக்காக இழந்தவர் ஒருவரும் தரித்திரர் ஆனது இல்லை. உன் சகோதரனையாவது சகோதரியாவது இழந்தவர்கள் கண்டிப்பாக பெரிதாய் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னது போல, கர்த்தருக்காக பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இழப்பதும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு, ஒரு நிறைவான பலன் கிடைக்க போகுது. எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ். உங்க எல்லாரையும் அந்த ஆராதனைக்குள்ளே நடத்த போகிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவது இல்லை, வாதையின் கூடாரத்தை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க. அவராலே நிறைவான பலன், அவராலே நிறைவான பலன். சொல்லுங்க ஒரு 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 முழுமையான ஒரு பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, நிறைவான பலன் கிடைப்பதாக. சோ கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்க போறாரு. என்ன ஆசீர்வாதத்தை நெக்ஸ்ட் கொடுக்க போறாருன்னா, அப்படியே கம்ப்ளீஷனான ஒரு பிளஸ்ஸிங். சொல்லுங்க பார்க்கலாம். முழுமையான ஒரு திருப்தியான உங்களுக்கு ஒரு தொழில் கொடுக்க போறாரு, அது திருப்தியான தொழிலை கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்க போறாரு, அது திருப்தியான வருமானத்தை கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்க போறாரு, அது ஒரு திருப்தியான ஒரு குழந்தையை கர்த்தர் தர போறாரு. நீங்க எந்த காரியத்தை கேட்குறீங்களோ கர்த்தர் சொல்றாரு, அதுல ஆண்டவர் ஒரு திருப்தியா அப்படியே நிறைவா அப்படியே பீஸ்ஃபுல்லா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்க போறாரு. அந்த வேலையில நீங்க ரொம்ப திருப்தி ஆக போறீங்க. ஆண்டவர் அவ்வளவு அழகான ஒரு வேலையை கர்த்தர் தர போறாரு, அவ்வளவு திருப்திகரமான ஒரு சம்பளத்தை ஆண்டவர் தர போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் தர போறாரு. கர்த்தர் அது என்னன்னா அப்படியே நிறைவான
இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அறகுறை, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இடையில போயிருச்சு, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இழந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஐயோ, ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்றோன்ற ஆசை ரூத்துக்கு இருந்துச்சு. மாமியாரே எவ்வளவு தங்கமா இருக்காங்க, பையன் எவ்வளவு நல்லா இருப்பான், நல்ல குடும்பத்தில் நம்ம ஜாயின் பண்ணோம். ஆனா இடையில அது ஒன்றும் இல்லாம போயிருச்சு. ஆனா கர்த்தர் இப்ப சொல்றாரு, உனக்கு நிறைவான பலனை நான் தருவேன். ஏற்கனவே இந்த ஜெபத்திற்கு கலந்து கொள்றதுக்கு முன்னாடி இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம அறகுறையா நிக்கலாம். பாஸ்டர், என் வாழ்க்கை பாதியில நிக்கு பாஸ்டர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதியில நிக்குது, என் எதிர்காலம் பாதியில நிக்குது. எதுலையுமே கம்ப்ளீஷன் இல்லை, எதுலையுமே ஒரு முழுமை இல்லை. எங்க பார்த்தாலும் ஒரு அறகுறை, எங்க பார்த்தாலும் பாதி. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதி, வீட்டுல பாதி, சம்பளம் பாதி, எல்லாமே பாதி பாதி வாழ்க்கை. நான் ஒண்ணுலயாவது ஒரு முழுமையான சந்தோஷத்தை பார்க்க மாட்டேனா? எதையுமே என்னால முடிக்க முடியல, எல்லாமே டிஸ்கண்டினியூ, எல்லாமே இடையில விட்டுட்டு வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தெளிவா கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு, உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. மகனே, மகளே, உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. நம்புற ஆண்டவரேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தமா நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தால், ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட சொல்லுங்க, நம்புற ஆண்டவரே, இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை. இந்த 10வது நாள் நடக்கும், நடக்கும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல, இன்றைக்கு 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா? ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். கர்த்தர் ஒரு முழுமையான வாழ்க்கையை தரப்போறாரு. இத்தனை நாட்களும் நீங்க வெயிட் பண்ணதுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இத்தனை நாட்களும் நீங்க காத்திருந்ததுக்கு ஒரு முழுமையை கர்த்தர் தரப்போறாரு. மகளே, இன்னைக்கு திருப்தி இல்லாதவனுடைய வாழ்க்கை முடிவிற்கு வரும். பிரதர், திருப்தி இல்லாத உங்க வாழ்க்கை முடிவிற்கு வரும். திருப்தி இல்லாத அந்த வேலை முடிவிற்கு வரும். திருப்தி இல்லாத அந்த வருமானம் முடிவிற்கு வரும். கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்த போறார், திருப்திப்படுத்த போறார். ஹalleluya, ஹalleluya. என்னை திருப்திப்படுத்துகிற தேவன் அவர், என்னை திருப்திப்படுத்துகிற தேவன். கரங்களை எல்லாரும் தட்டி ஆமென்.